ஸோ ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் சீரிஸ் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான் நம்ம எப்படி செட்டப் பண்ணுறது, ஸோ அதுக்கு தேவையான ஃபைல்ஸ் இன்ஸ்டலேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அது ஃபஸ்ட் வீடியோ. ஸோ ஃபஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, மேலே இருக்க ஐ பட்டன்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் எதுலையாவது போய் வாட்ச் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துலேயும் நம்ம அவைலபிள் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஐ பட்டன் தான் வரும். ஓகே, நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IDEs. ஸோ இன்டகிரேட்டட் டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி IDE என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம பைச்சாம் தான் IDE. ஸோ நீங்கள் இது மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா கேட்டால் இல்லை, நீங்கள் வந்து இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சச் அஸ் விஷுவல் கோட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கமாண்ட் ப்ராம்ப்டில் எப்படி ரன் பண்ணுறது பைத்தான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் லினக்ஸும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ காலி லினக்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, லினக்ஸ் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து WSL. ஸோ WSLக்கு நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அண்ட் ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் இதெல்லாம் போய் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம பைத்தான்னு போட்டுக்கலாம். ஓகே, வெறும் பைத்தான்னு நீங்கள் கரெக்டாக ஸ்பெல் பண்ணிவிட்டு கரெக்டாக என்டர் கொடுத்தீங்கன்னா பைத்தான் ரன் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இங்கே சிங்கிள் லைன் கமாண்ட் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சிங்கிள் லைன் கமாண்ட்னா ஸோ பிரிண்ட் கமாண்ட் மட்டும், ஸோ இன்புட் கமாண்ட் மட்டும், ஸோ சிங்கிளாக தான் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பைத்தான் 3 மென்ஷன் பண்ணணும். ஏன் பைத்தான் 3 மென்ஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து லினக்ஸில் எல்லாம் ஸோ பைத்தான் 2.7 கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சில ஸ்கிரிப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பைத்தான் 2 தான் இன்னும் இருக்குது. ஸோ அதுக்காக தான் பைத்தான் 2 அவைலபிளாக வச்சுருக்காங்க லினக்ஸில். ஆனால் பைத்தான் 3 மென்ஷன் பண்ணணும் லினக்ஸ்கில் ரன் பண்ணும்போது மட்டும். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் இப்போ கமெண்ட் ப்ராம்ப்ட் போடுறேன். ஸோ இது வேணால் போடலாம். ஸோ உங்கள் இஷ்டம். ஸோ பிரிண்ட் ஹலோ. ஓகே, ஹலோட முடிச்சிடறேன் நான். ஸோ என்டர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஹலோன்னு மட்டும் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. அதோட நெக்ஸ்ட் கமாண்டில் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ஷெல் வந்துருச்சு. ஸோ ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஸோ அந்த ஆரம்பி ஷெல். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் கொடுத்து ரெண்டு சைட் காலம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸிட் ஆகிடும். ஓகே, பார்த்தீங்கன்னா எனக்கு திரும்பி ஷெல் வந்துருச்சு. ஸோ எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறேன். ஓகே, இங்கேயும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்கள்கிட்ட இப்போ பைச்சாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, பைச்சாம் ஓப்பன் ஆக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அப்படி உங்கள் கம்ப்யூட்டரில் உங்களுக்கு கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சப்ளைம் டெக்ஸ்ட் 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும் அண்ட் நீங்கள் நிறைய கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே ரன் கூட பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டும் இல்லை, ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் C#, ஸோ Perl, Python 3, ஸோ R நீங்கள் எதனா எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், Ruby. பட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும் தனியாக. ஸோ பைச்சாம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் பைச்சாமில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு பைத்தானுக்கு மட்டும் நம்ம தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேறு எந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இதில் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதுதான் பைத்தான். ஸோ பைச்சாமோடது. அண்ட் சப்ளைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பைச்சாம் இப்போ லோட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பைத்தான் லோட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும் பைச்சாம. ஏன்னா பைச்சாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும் பைச்சாம். ஸோ இன்ஸ்டலேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே கொடுத்துருப்போம். ஓகே, ப்ரிப்பேரிங் ஒர்க் ஸ்பேஸ். நம்ம இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கோடுக்கு ரன் பண்ணிவிட்டு அது எக்ஸிக்யூட் எப்படி பண்ணணும்னு சொல்லிட போகிறோம், அவ்வளோதான். எப்படி ரன் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு கோடு எப்படி நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் லோட் ஆகலை அது. ஓகே, பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு அப்பியர் ஆகிடுச்சு ஒரு ஃபைலு. ஸோ ஸ்கேனிங் ஃபைல்ஸ் இன்டெக்ஸ் இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்கலாம். ஸோ எங்கள் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டெர்மினல் அண்ட் பைத்தான் கான்சோல் இருக்குது. இதில் தான் ரன் பண்ண நம்ம கேட்பீங்க. ஸோ இதில் ரெண்டுலேயும் ரன் பண்ண வேணாம். அதை பற்றி சிங்கிள் லைன் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ டெர்மினல் பார்த்தீங்கன்னா லினக்ஸ்க்கு அண்ட் பைத்தான் கான்சோல் பார்த்தீங்கன்னா நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் ஓப்பன் ஆகும். இப்போ பைத்தானில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூன்னு ஒரு அப்பியர் ஆகிருக்கும். ஸோ நியூவில் பார்த்தீங்கன்னா பைத்தான் ஃபைல். ஸோ அந்த பைத்தான் ஃபைலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பைத்தான் ஃபைல் நான் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நேம் கேட்குது, நியூ பைத்தான் ஃபைல். ஸோ நீங்கள் என்ன நேம் கொடுக்கலாம், நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் அசைன் பண்ணுறீங்களோ அந்த ப்ராஜெக்டோட நேம் கொடுத்துக்கலாம். நீங்கள் நான் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் 1 கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேலன் அப்டேட் ஆகுது. ஸ்கேலன் பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் தான், அதான் ஸ்கேலன் சொல்லுவாங்க பைத்தானில். ஓகே, ஸ்கேலன் அப்டேட் ஆகட்டும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு
1 மினிட் முடிச்சா எடுத்துக்கும். ஸோ அவ்வளோதான் ஸ்கெலிட்டன் அப்டேட் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா. ஓகே, எனக்கு சார்ஜ் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்குது சார்ஜ். ஓகே, ஸ்கெலிட்டன் சீக்கிரம் அப்டேட் ஆகிடும். ஸோ அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பைத்தான் இன்டர்ஃபேஸ் ரெடி ஆகுது. ஓகே, நம்ம இப்போ கமெண்ட் போட்டு அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன் நான் சிம்பிளாக. ஓகே, நான் ஜஸ்ட் பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ சாரி, எனக்கு வந்து ஹேங் ஆகுது. ஸோ பிரிண்ட். ஓகே, பிரிண்ட் போட்டுவிட்டேன். ஸோ பிரிண்ட்னு போட்டு கமெண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட். ஸோ நம்ம சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே போட்டிருப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ரெப்பல்லே ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு போட்டுவிட்டேன். நான் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் கமெண்ட்டுக்கு போகும். இங்கே ரன் பேசிக்ஸ்னு மேலே இருக்க ரன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூட பண்ணலாம். இல்லை ஷிஃப்ட் ப்ளஸ் F10 அந்த பட்டன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஈஸியான வே எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் இந்த கமெண்ட் கிட்ட போய்ட்டுங்க. கமெண்ட் கிட்ட போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரன் பேசிக்ஸ்ன்னு இருக்கும். நீங்கள் அது கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ரன்னு ஒரு இது ஓப்பன் ஆகி உங்களுக்கு எந்த ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. அது எங்கே சேவ் ஆகிருக்கணும்னு காட்டும் உங்களுக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் மட்டும் தான் ரன் பண்ண முடியுமா? எங்கிட்ட ஃபோன் இருக்குது. ஸோ ஃபோனில் எப்படி ரன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிக்கலாம். ஸோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா பைட்ராய்டுன்னு ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் அந்த பைட்ராய்டை நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதில் கூட உங்கள் கோட் எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பைட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.